ஞானிகளின் உதடுகள். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். மூடரின் இருதயமோ அப்படியல்ல. நம்மிடத்தில் உள்ள அறிவையும் ஞானத்தையும் நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய அறிவை ஒரு சிலருக்கு மாத்திரம் பயன்படுத்தினால் போதாது. எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நம்முடைய ஞானத்தை எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக பயன்படுத்த வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நம்மிடத்தில் இருந்து கற்றுக்கொள்கிறவர்கள் பிறருக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இவ்வாறாக நம்மிடத்தில் உள்ள ஞானம் எல்லோருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். நிலத்தில் தண்ணீர் பாய்வது போல நம்முடைய ஞானமும் எல்லோரிடத்திற்கும் போய் சேரும். மூடருடைய இருதயத்தில் மூடத்தனமும் புத்தியினமும் நிரம்பி இருக்கும். அவர்களுடைய வார்த்தைகளினால் யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்களால் அறிவை வெளிப்படுத்த முடியாது. அவர்களுடைய இருதயத்தில் மூடத்தனமே நிரம்பி இருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. மூடருடைய வாய் மூடத்தனத்தையே பேசுகிறது.